அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி ரெட் சாஸ் பாஸ்தா. வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். மேலே உள்ள கண்ணை எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூட 2 மிளகாய், அரை வெங்காயம், தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட அரை பகுதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணினா போதும், அதுவே சரியாக இருக்கும். கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். 5 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி தோல் பிரிய வெந்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு தக்காளியில் உள்ள தோல் பகுதி எல்லாமே நீக்கிடலாம். தக்காளியோட தோல் எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை இன்னொரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த சாஸுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற சாஸ் மட்டும்தான். இதை நான் இனி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு சரியாக இருக்கும். வாங்க இனி நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கலாம். நான் ஹாட் வாட்டர் வச்சுட்டேன். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டரில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணினதுக்கப்புறமா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம பாஸ்தாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மேக்ரோனி பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இதில் நீங்கள் உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இந்த தண்ணியை வடிக்கும்போது அதில் உள்ள உப்பு எல்லாமே போயிடும். அதனால் நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இனி சாஸ் ரெடி பண்ணி தாளித்து விட்டுறலாம். பாத்திரம் வச்சு அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகி வரட்டும். நீங்கள் இந்த டிஷ்ஷை பட்டரில் செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியாக அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பட்டர் இல்லைன்னா அன்ஃப்ளேவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரீஃபைண்ட் ஆயில், வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருக்கி வந்ததும் பூண்டு போட்டு பொரிய விட்டுறலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், குடமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம், குடமிளகாய் ஆட் பண்ண வேண்டான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். நான் கலருக்காக வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ பியூரேவை ஆட் பண்ணிக்கலாம். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஹர்ப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். கூட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம இனி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் வினிகர் ஆட் பண்ணும்போது சோர் டேஸ்ட் கொடுக்கும். அந்த சோர் பஞ்ச் இருந்தால் தான் நம்மளுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாஸ்தா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால் வினிகர் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு எந்த சாஸும் ஆட் பண்ணல. அடுத்தது நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷம் அந்த சாஸ்லேயே வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. இனி நம்ம துருவி வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சீஸ் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆனால் நிறையா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பாருங்கள், சீஸ் அப்படியே உருகி ஒவ்வொரு பாஸ்தாலையும் ஸ்டிக் ஆகி வருது. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா சால்ட் அண்ட் பெப்பர் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா பாஸ்தா ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எந்த விதமான சாஸும் இல்லாமல் வீட்லேயே மேக்ரோனியை மட்டும் வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டி ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க அடம் பிடிக்காமல் திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.